ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சூப்பர் ஒர்த்தியான லாண்ட்ரி பாஸ்கெட் வந்து வாங்கணும், சைஸ்லேயும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாண்ட்ரி பாஸ்கெட்டை வந்து யார் வாங்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி அழுக்கு துணி வந்து போட முடியும், இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கார்ட்போர்டுக்குள்ளே வந்து இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் தான் இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த லாண்ட்ரி பாஸ்கெட்டில் ஃபுல்லாகவே ஹோல்ஸாக இருக்கிறதுனால ப்ரீத்தபிலிட்டியாக இருக்கும். அதனால் ஈரமான அழுகு துணி வந்து போடுறோம் அப்படின்னாலும் ஸ்மெல்லு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பிடிச்சி தூக்கிறதுக்கு 2 ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாகவே வந்து கேரி பண்ணின்னு போகலாம். இப்போ ஹைட்டுன்னு வந்து பார்க்கும்போது நம்ம கால் முட்டியை விட கொஞ்சம் வந்து ஹைட் பெருசாக இருக்குது. இப்போ மெஷர்மெண்ட் வைஸ் இன்ச்சஸில் வந்து பார்த்துடலாம். 26 வந்து வருது. சென்டராக வைக்கும்போது 26.1 வருது. இப்போ கர்வுடாக இருக்கிறதுனால இந்த சைடும் வந்து பார்த்துடலாம். இந்த சைடு வந்து பார்க்கும்போது 23.5 இன்ச்சஸ் வந்து வருது. இப்போ மேலே அந்த டயமீட்டர் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் வந்து வருது. இந்த சைடை வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் வந்து வருது. இதுதான் கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளே 3 பக்கெட் அழுகு துணி வந்து சேர்ந்துடும். அதனால தான் பெரிய சைஸ் வாங்கினதுக்கு உண்டான ரீசனே. இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து எவ்வளோ அழுகு துணி வந்து நம்ம போட முடியுது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் வந்து பக்கெட்டில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்ஸோட கிளாத்து. ஏன்னா நம்ம மிக்சடாக தான் வந்து எல்லா கிளாத்துமே வீட்டில் இருக்கும். அதனால் வந்து மிக்சடாக தான் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ 2வது பக்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புடவை, பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் அடல்ட்டோட கிளாத்து. இது எல்லாமே வந்து மிக்சடாக வந்து நம்ம போடுறோம். இது போட்டு முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்குது. பெருசாக நம்ம டம்பும் வந்து பண்ணவே இல்லை. அது இல்லாமல் நம்ம வந்து ரூம்லேயே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ப்ரீத்தபிலிட்டியாகவும் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கிறதுனால. அதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் வந்து இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம கேரி பண்ணின்னு போகலாம். சிங்கிள் ஹேண்டில் வந்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் டைப் வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பால்கனியில் தான் வாஷிங் மிஷினே இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மாதிரி இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக வச்சுக்க முடியும். இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பக்கெட் கிட்டத்தட்ட அழுகு துணி சேருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 839க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.